ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய். ஆக்டர் விஜய் அவங்க ஒய்ஃப் சங்கீதா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்பாத்தி சுரேஷ் இருக்காங்க ப்ரொடியூசர். ஸோ அவரோட வீட்டு ஃபேமிலி வெட்டிங் ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரிஷாவும் நடிகர் விஜயும் பார்த்திங்கன்னா ஒரே காரில் ஒன்றா போய் இறங்கினாங்க. ஒன்றா போய் இறங்கினது மட்டும் இல்லாமல் 2 பேர் காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா பட்டு வேட்டி பட்டு சட்டை. அவங்க வந்து அதே கலரில் இருக்கிற ஒரு சாரீ கட்டிட்டு போயிருக்காங்க. உண்மையாக இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பட் சினிமாவுக்கு வேணால் நல்லா இருக்கலாம். பட் ரியாலிட்டிக்கு வந்து ஒத்து வராதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏற்கனவே நிறைய அலிகேஷன் இருக்குது. இவங்க 2 பேருக்கு வந்து தவறான ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க ஒய்ஃபுமே நேம் சொல்லாமல் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அதுக்கு தீனி போடுற மாதிரி இவருமே வந்து ஒன்றா கூட வந்து இறங்குறாரு. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இது உண்மையாக நல்லதாக தெரியலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சில ஃபேன்ஸ் இதுக்குமே முகம் சுழிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் என்ன வேணால் பண்ணீங்க, யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு நடிகராக இருக்கிற வரைக்கும் யாருமே உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வரும்போது கண்டிப்பாக நிறைய கேட்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் அப்படி. ஒரு ஒய்ஃப் இருக்கும்போதே நீங்கள் வேற ஒருத்தர் கூட போய் இறங்குனீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்காக தப்பாலாம் சொல்லல. பட் ஏற்கனவே ஒரு இது பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரின்னு சொல்லி நியூஸ் பரவிட்டு இருக்கும்போது, நீங்கள் போய் ஒன்றா போகும்போது இது வந்து அதுக்கே வந்து ஒரு பேசு பொருளாயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யாரோ தப்பாக கைட் பண்ணுறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து இது சுயமாக வந்து இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார். ஸோ அவருடைய அரசியல் ஆலோசகர்கிட்ட கலந்து ஆலோசிச்சிருப்பார். ஸோ அவங்க வந்து உண்மையாகவே வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவருக்கு வந்து ஒரு தப்பான ஒரு கைடன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க திரிஷா வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த கட்சியில் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அவரை ரூல் பண்ணுறதே இவங்க தான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்றைக்குமே ரசிகர்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. ரசிகர்கள் வந்து நம்ம என்ன பண்ணாலும் ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா, அவங்க வந்து என்ன பண்ணாலுமே அது வந்து கரெக்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த நடுத்தர மக்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க போடுற ஓட்டு மட்டும் தான் ஜெயிக்க வைக்க முடியும். எப்பவுமே கட்சியோட ஓட்டு மட்டுமே நிர்ணயிக்காது ஒருத்தரோட வெற்றியே. அந்த நடுத்தர மக்கள் இருக்காங்க பாருங்க. ஸோ எந்த கட்சியிலும் சேராதவங்க. ஸோ அவங்க போடுற ஓட்டு மட்டும் தான் கண்டிப்பாக வந்து வின் பண்ண வைக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து அவாய்ட் பண்ணணும்னா இப்போ தான் வளர்ந்துட்டு வராரு. அவருக்கு நல்ல ஃப்யூச்சர்ஸ் இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது. பட் ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தால் எங்கே கோட்டை விட்டுருவாருன்னு சொல்லிட்டு உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை அவங்க பொண்ணோ பையனோ பார்த்தா யோசிச்சு பாருங்கள். அவங்க எல்லாருமே வந்து ஒரு 20+ நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அவங்க வந்து யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து இதை வெளியில் எப்படி தலை காட்ட முடியும்? ஸோ அவங்க ஒய்ஃபுமே சொல்கிறேன். ஸோ பப்ளிக்கில் போகும்போது பாரு இந்த மாதிரி போகிறாங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. மறுபடியும் போகிறாங்கன்னும் போது இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு ஃபேமிலியில் நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் மக்களே. இது வந்து உண்மையாகவே நான் வந்து குறை சொல்லணும்னு நினைக்கல. ஆதங்கத்தை சொல்கிறேன். எனக்கு அவரை பிடிக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் எனக்குமே வந்து இது கஷ்டமாக தான் இருந்தது. அதுதான் அந்த வீடியோ பதிவு பண்ணுற மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற மக்களே. நன்றி.